தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் மாலை வேளையில மீண்டும் ஒரு விசை இந்த நேரலையின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை நேர தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபிரேய நிருபத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரையில இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. விசுவாச வீரர்கள், அவர்களுடைய ஒரு நீளமான பட்டியல் இதுல சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு முன்பாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்களை பற்றி சுருக்கமாக இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எழுதி வைத்திருப்பார். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, இவர்கள் எல்லாம் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். ஆக இவ்வளவு முன்னோடிகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும், அவரை நோக்கி ஓடணும். இடையிடைய நம்ம எங்கேயாவது நம்முடைய பாதைகளில் இடர்கள் வருமானால் அப்பொழுது நம்மளை அலைன் பண்ணி கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்களை பார்த்து நாம கொஞ்சம் நம்மை சீர்பொருந்த பண்ணி கொள்ளலாம். அதற்காக இவருடைய வாழ்க்கையை எடுத்து இங்க 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இதுல அப்படியே ஆபேல்ல இருந்து நோவால இருந்து ஏனோக்குல இருந்து எல்லாரையும் பற்றி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது அங்க ராகாப் என்கிறதான ஒரு பெண்மணியை பற்றி இந்த எபிரேய நிருபத்துடைய ஆசிரியர் சொல்றார். ராகாப் என்பவளை பற்றி வேதம் எவ்விதமாக அவளை அறிமுகப்படுத்துகிறது என்றால், அவளை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது வேசி என்று அறிமுகப்படுத்துகிறது. இந்த மாலை நேரத்தில் என்னுடைய தியானம் என்னன்னா, ஒரு வேசியினுடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும் பொழுது அந்த வேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், அவள் எப்பேற்பட்ட நன்மைகளுக்கு பங்குள்ளவளாய் மாறுகிறாள், அந்த விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கவனிங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓமையை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருத்தன் மூத்தவனை பார்த்து வயல்வெளிக்கு போய் வேலை செய்ப்பான்னு சொல்றாரு. மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அவன் போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இளையவன்ட்ட வயல்வெளியில போய் வேலை செய்ப்பான்னு சொன்ன உடனே அவன் உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, போகல அப்படின்னு பார்க்கிறோம். ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு மனஸ்தாபப்பட்டு போனா, இன்னொருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போகல. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இந்த 2 பேர்ல யாரு தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருந்தவங்க சொல்றாங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா அவன் பேச்சில இல்ல, அவனுடைய செயல்ல அதை காண்பிக்கிறான். தகப்பனுடைய விருப்பத்தை வாயில நிறைவேற்றல, எதுல நிறைவேற்றான், செயல்ல நிறைவேற்றான், செஞ்சு காட்டுறான். அவங்க அப்பாவுக்கு எது பிடிக்குமோ பிடிக்கிறத செயல்ல காண்பிக்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த பதில அவங்க சொன்ன உடனே பாவிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பரிசேயர்கள்லாம் வாயிலேயே நியாயப்பிரமாணத்தை பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன இல்ல, கிரியையில தேவனுடைய நீதியோ தேவனை பற்றி விசுவாசமோ தேவன் போதிக்கிற இரக்கமோ வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை. ஆனா வாயில முழுவதும் பிரமாணத்தையும் வசனத்தையும் தான் பேசுவாங்க, வாயில பேசுவாங்க தவிர செயல்ல இல்லை. அப்படின்றத விளக்கிறதுக்கு தான் இந்த ஓமையை சொன்னார். அப்ப நீங்க வாயில பேசுறீங்க, அதை வாழ்க்கையில காட்டல, அவங்களுக்கு வாயில இல்ல ஆனா வாழ்க்கையில வந்துருது. அதனால பாவிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக எங்க போயிடுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க அவர்களுக்கு சொன்னதாக நாம் அங்க பார்க்கிறோம். கவனிங்க, அப்படி ஒரு வேசி என்று அறிமுகப்படுத்துகிற ஒரு அன்பான சகோதரியை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் தேவனை பற்றும் விசுவாசத்தை உடையவனாய் மாறும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்படுகிறது என்பதற்கு அடையாளம் இந்த சகோதரி. ஒரு காலத்துல அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, வேசின்னு சொன்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தா கிடையாது, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஏளனமாய் பார்க்கப்படுகிறவர்கள், மற்றவருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். மற்றவங்க என்னவோ அவங்க என்னவோ நீதிமான்கள் மாதிரி இவங்களை பாவிகளாகவே பார்ப்பாங்க. அப்படி மற்றவருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, பாவிகளாக, குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறவர்கள் இந்த ஒரு சான் வயிற்றை வளர்ப்பதற்காக தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைக்கக்கூடிய அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகளுக்கு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் வரும் பொழுது அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, தேவனை நம்புகிற ஒருத்தனை கர்த்தர் எப்படியெல்லாம் மாற்றுறார், அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு இந்த சகோதரி நல்ல ஒரு உதாரணம். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராகாப் என்கிறதான வேசியை பற்றி யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம படிக்கிறோம். முதலாவது இந்த சகோதரருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானதற்கு காரணம் என்னன்னா விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப இந்த இருதயத்துல ஒரு மனுஷனுக்கு தேவனை பற்றும் விசுவாசம் ஒன்று வருமானால் அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை கொண்டு வரும். உலகத்துல எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. அதனால தான் யாக்கோபு அதை ரொம்ப அழகா சொல்றாரு, விசுவாசம்ன்றது எல்லாருக்குமே இருக்குப்பா, பிசாசு கூட தேவன் இருக்கிறார் விசுவாசிக்குது, பிசாசுகளும் அவர் உண்டு என்று என்ன பண்ணுதான், விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப பிசாச மாதிரி விசுவாசிக்கிறது கிடையாது. அப்ப தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் சற்று வித்தியாசமானது, விசேஷமானது. அதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க தேவனை பற்றும் விசுவாசம் இவளுக்குள்ள உண்டாகிறது. நல்லா கவனிங்க, உண்டாகிறது. எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அது நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துக்குள்ள நம்ம போறோம். யோசுவாவின் புஸ்தகத்துல போகும்போது தேவனை பற்றும் விசுவாசம் அவளுக்குள்ள வருவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தரை பற்றிய செய்திகளை எதையெல்லாம் அவ கேள்விப்பட்டாலோ கேள்விப்பட்டதை அப்படியே நம்பினா, கேள்விப்பட்டதை விசுவாசிச்சா. அதான் முக்கியம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, எந்தெந்த செய்திகள் அவளுடைய காதுகளால கேட்கிறாளோ
கேட்கிற செய்திகளை அவ அப்படியே இருதயத்துல நம்புகிறாள். நல்லா கவனிங்க, இருதயத்துல நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்ன்றது என்னன்னா சும்மா வாயில பேசுறது கிடையாது, இருதயத்துல விசுவாசிக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிப்பீர்களானால் இவ கேள்விப்படுகிற காரியத்தை அப்படியே இருதயத்துல உள்வாங்கி விசுவாசிக்கிறத நாம் அங்க பார்க்க முடியும். நீங்க வாசிப்பீர்களானால் யோசுவா 2ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவளுடைய வீட்டிற்கு வந்த வேவுக்காரரிடத்துல அவள் பேசுகிறதான தகவல் இது. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நல்லா கவனிக்கணும். முதலாவது, விசுவாசம் என்பது எப்படி உற்பத்தி ஆகிறது? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களா இருக்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம கவனிக்கணும். யோசுவா என்ன பண்றாருன்னா, 2 வேவுக்காரர்களை அழைத்து, நீங்க போய் எரிகோவையும் அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களையும் நீங்க வேவு பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறார். எரிகோ என்கிற பட்டணம் என்பது கானான் தேசத்தினுடைய வாயிலாக இருக்கிறபடினால், அதுதான் வாயில், அதாவது நுழைவு வாயில் மாதிரி. எப்படி இந்தியாவினுடைய நுழைவு வாயில் மும்பைன்னு சொல்றோமோ அதுபோல கானானுடைய நுழைவு வாயிலாக எரிகோ பட்டணமானது இருந்தது. எரிகோ வழியாத்தான் நம்ம போனோம். எரிகோவை பிடிச்சாதான் கானான, அதை தொடர்ந்து இருக்கிற பட்டணங்கள் தான் கானான். ஆக எரிகோவை பிடிக்காம கானானை பிடிக்கவே முடியாது. ஆகவே எரிகோ பட்டணத்தை போய் வேவு பார்க்கும்போது இந்த 2 வேவுக்காரர் போறாங்க. போகும் பொழுது எப்படியோ எரிகோவுடைய ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உளவுத்துறை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? 2 வெளிநாட்டவர்கள், இஸ்ரவேல் தேசத்தார் 2 பேர் நம்முடைய நாட்டை உளவு பார்க்க வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உளவுத்துறை மூலமா செய்தி போயிருச்சு. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆர்மியை அலர்ட் பண்றார். தன்னுடைய ராணுவத்தை ஜாக்கிரதைப்படுத்தி சில ஆட்களை அனுப்பி அவர்களை தேடும்படி செய்கிறார். அப்படி சேவர்கள் தேடி வருகிறார்கள். அப்படி தேடி வரும் பொழுது எரிகோவனுடைய மதில் சுவர், அங்கே மதில் சுவர்ல இந்த ராகாப் என்கிற வேசியினுடைய வீடு அங்கே இருக்கிறது. பட்டணத்திலிருந்து வெளியிலே போகிறவர்களும் பட்டணத்திற்கு உள்ளே வருகிறவர்களும் இந்த மதில் சுவரில் இருக்கிற இந்த இவளுடைய வீடு ஒரு வேசியின் வீடா இருக்கிறபடினாலே இங்க வந்து தங்குகிறதும் போகிறதும் வருகிறதுமா இருப்பார்கள். ஆகவே அங்க பட்டணத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் நடக்கிற அநேக நிகழ்வுகள் இவளுக்கு தெரிகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வந்த 2 பேரை இந்த ராகாப் என்ன பண்ணான்னா தன்னிடத்தில் சேர்த்து கொண்டாள். தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அவங்கள வீட்டு பரண மேல தங்க வைக்கிறா. தங்க வச்சுட்டு இப்போ ஆர்மி அந்த சேவகர்கள் எல்லாம் வராங்க. ராணுவ வீரர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. ராகாப்புடைய வீட்டில் விசாரணை நடத்துறாங்க. சுற்றுமுற்றும் தேடி பார்க்கறாங்க. இங்க 2 பேர் வந்தாங்களாமே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ராகாப் அவங்க வந்தாங்க, ஆனா போயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்தது உண்மைதான், அவங்க போயிட்டாங்க. நீங்க வேகமா போனீங்கன்னா அவங்கள யோர்தானை தாண்டி இருக்க முடியாது, அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணுவ வீரர்களை அனுப்பிவிட்டு பரணையின் மேல ஒளித்து வைத்திருந்த இவர்களிடத்துல போய் பேசுகிறாள். அப்படி பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? தேசத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரியா, உங்களை பற்றி திகில் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. நீங்க சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை நாங்க கேள்விப்பட்டோம். சீகோனின் ராஜாவாகிய ஓகுக்கு செய்ததை நாங்க கேள்விப்பட்டோம். எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு.
நாங்க தேவனாகிய கர்த்தரே தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய வாயினால கர்த்தரே தேவன் என்பதை அவள் அறிக்கை பண்ணுகிறத நாம இங்க பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கேள்விப்படுகிற காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் ஏற்று விசுவாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் திருச்சபை விசுவாசிகள் கேட்கிறார்கள், ஆனால் கேட்கிற வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் 3ஆம் அதிகாரத்திலேயும் 4வது அதிகாரத்திலேயும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கேட்கிற வசனம் ஏன் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையா? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடினாலே கேட்கிற வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிங்க, எப்பவுமே சபையில பிரசங்கம் கேட்கும் பொழுது வழக்கமான ஒரு மேடை பேச்சாக அதை நாம உள்வாங்க கூடாது, வழக்கமான ஒரு சொற்பொழிவாக நாம் அதை உள்வாங்க கூடாது. கவனிங்க, எனக்கு வாழ்வளிக்க கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தையில எனக்கான வாழ்க்கை இருக்கிறது, இந்த வார்த்தையில எனக்கான ஜீவன் இருக்கிறது என்கிறதான விருப்பத்தோடும் தாகத்தோடும் வசனத்தை நாம கேட்க வேண்டும். அப்படி கேட்டா தான் வசனத்தை நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாம வசனத்தை நாம இருதயத்திலே எழுதி கொள்வோம், இல்லன்னா வசனம் இருதயத்திற்குள்ள போகாது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை எடுத்து மேற்கோள் காட்டுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். என்ன மேற்கோள் காட்டுறாரு? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தீர்க்கதரிசி புலம்பினார், ஏசாயா தீர்க்கதரிசி புலம்பினார். அதே புலம்பல மறுபடியும் பவுல் என்ன பண்றார்னா இங்க பேசுகிறத பார்க்கிறோம். எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று அவர் அங்கே புலம்புகிறத நாம இங்க பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் நாம் 13 நாம வாசிக்கலாம். நான் சொல்லுகிற அந்த வசனங்கள் 19 இருக்கு, பட் நான் இங்க 13 நான் படிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். அதான் ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா கேள்விப்பட முடியாது. அப்ப கேள்விப்பட முடியலன்னா விசுவாசிக்க முடியாது. அதனால தான் அதை பின்னாடி இங்க சொல்றாரு பாருங்க, எப்படி 16வது வசனம், ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கவனிக்கணும், இங்க ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கேட்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கலனா, விசுவாசிக்காத ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படலனா, நல்லா கவனிங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார் என்று 12வது வசனம் சொல்லுது. நீங்க ரட்சிக்கப்படலனா தேவனுடைய ஐஸ்வர்யங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது என்பதை நீங்க ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் இந்த பிரசங்கியார்ன்றவங்க அவ்வளவு ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிறவங்க ஏன் முக்கியம் அப்படின்னா, இதை எல்லாரும் பிரசங்கிச்சிட முடியாது. பிரசங்கிக்கிறதுக்குன்னு சில ஆண்டவரால அழைப்பு பெற்ற அதற்குன்னு அனுப்பப்பட்ட ஆட்களால தான் அதை பிரசங்கிக்க முடியும். அப்படி பிரசங்கிக்கிறவங்க இருந்தா தான் அந்த என்ன சொல்றது, வேதத்தினுடைய வெளிச்சத்தை உங்களுடைய கண்கள் காணும். அப்படி நீங்க காணும் பொழுது அதை நீங்க விசுவாசிக்க பழகணும். ஏசாயா தீர்க்கதரிசி பிரசங்கித்ததை கேட்டு ஜனங்க என்ன பண்ணலையா, விசுவாசிக்கலையா. சில நேரங்களில் ஊழியக்காரங்க மனசை எப்படி தேத்திக்கலாம்னா, நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ற பிரதர் எங்க ஆட்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணதை எல்லாரும் கேட்டாங்களா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதை எல்லாரும் கேட்டாங்களா? நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்றாங்க, கேட்டாங்களா? யாராவது ஒருத்தனாவது கேட்டானா? குடும்பத்தில் இருக்கிறவன் தான் கேட்டான். அதை தவிர வெளியில ஒருத்தருமே கேட்கல. அதனால நான் அன்பான ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், யாராவது உங்க சர்ச்சில் பிரசங்கத்தை, நீங்க பண்ற பிரசங்கத்தை கேட்டு யாரும் திருந்தல,
அப்படின்னு வருத்தம் படாதீங்க. என்ன பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் கேட்கல. நம்ம என்ன யோனாவா ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 பேர் உடனடியாக மனம் திரும்ப வைக்கிறதுக்கு? அதுக்கு யோனா தான் இருக்கிறார். நம்ம ஆளு சில நேரத்தில் நமக்கு யோனாவுக்கு ஒரு அழைப்பு, நோவாவுக்கு ஒரு அழைப்பு. இவர் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தனவங்க மனம் திரும்பல, அவர் குடும்பம் மட்டும்தான். அதனால நீங்க யோனாவா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க, நோவாவா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு ஏன் கேட்கிறார்னா, இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கவனிங்க, இவள் தன்னுடைய காதுகளை திறந்து கேள்விப்பட்ட செய்திகளை அத்தனையும் சத்தியம்னு அப்படியே இருதயத்தில் விசுவாசித்து அவ வாய்களை திறந்து சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர், வானத்திலேயும் பூமியிலையும் அவரை இல்லாமல் வேற தேவன் இல்லையா? இன்றைக்கு சபைகள்ல எத்தனை பிரசங்கம் கேட்கிறோம், எத்தனை வசனம் கேட்கிறோம். கேட்கிற வசனங்களை இது சத்தியம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? சில ஆட்கள் ரொம்ப பிரசங்கத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்றோம். சர்ச்சில் அப்படிதாங்க சொல்லுவாங்க, எல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? வசனத்துல இருக்கு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்வசாதாரணமா வசனத்தை அசட்டை பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண்பது ரொம்ப அரிது. கவனிங்க, இந்த அன்பான சகோதரி அவருடைய தொழில் ஒருவேளை அநேகரால ஏளனமா பார்க்கப்படலாம். ஆனா அந்த சகோதரிக்கு தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருந்த நம்பிக்கை, தேவனுடைய அவள் கேள்விப்பட்ட காரியங்களை அப்படியே பிடித்து கொண்டா. வேற ஒண்ணுமே அவ கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் தான் தேவன், அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டான். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் நம்பின மாத்திரத்துல தன்னிடத்தில் வந்த வேவுக்காரரிடத்துல ஒரு காரியத்தை சொல்றா. கவனிங்க, அவளுடைய விசுவாசம் அவளையும் அவளுடைய வீட்டாரையும் ரட்சித்தது. முதல் காரியம், உங்க விசுவாசம் என்ன பண்ணணும்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கணும்யா. அதனால தான் அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உலகத்துல கீழ்ப்படியாத மக்களுக்கு என்று சில ஆக்கினை தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படியாத மக்களை கர்த்தர் தண்டிப்பார். தேவனுடைய வசனத்திற்கு செவி சாய்க்காத மக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வரத்தான் செய்யும். அப்ப உலகம் ஆக்கினைக்கு பாத்திரமாய் அது மாறிவிட்டது தெரியுது. அப்ப உலகத்தோடு கூட விசுவாசம் உள்ள ஒருத்தனும் என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்டிக்கப்படக்கூடாது. அப்படி தண்டிக்கப்படுறது ஆண்டோட விருப்பம் கிடையாது. கீழ்ப்படியாதவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒருத்தரும் தண்டிக்கப்படுவது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அப்படி ஒருத்தன் தண்டிக்கப்படுறான்னா என்ன அர்த்தம்னா, இவனும் கீழ்ப்படியாம போனவன் அர்த்தம். தேவனுடைய வசனத்துக்கு இவனும் செவி சாய்க்காத ஆளுன்னு அர்த்தம். கவனிங்க, வந்த அந்த வேவுக்காரர்களை அவன் என்ன பண்றான்னா தங்க வைத்துக் கொள்ளுகிறாள். தங்க வைத்துக் கொண்டு அவரிடத்துல சொல்லுகிறாள், அவளை பத்திரமா அனுப்பிவிடும் பொழுது நான் உங்களுக்கு தயவு பாராட்டுறது போல நீங்களும் எனக்கு தயவு பாராட்டணும். என்ன பண்ணணும்? நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உயிரோடு வைக்கணும். சரி, அப்படியா? ஒரு காரியத்தை செய்யலாம். அடையாளமா ஒரு சிகப்பு நூல் கயிறு ஒண்ணு உன்னுடைய வீட்டினுடைய ஜன்னல்ல தொங்க விடு. அந்த கயிறு தொங்க விடப்பட்டிருக்கணும். உன் வீட்டார் எல்லாம் உன் வீட்டுக்குள்ள இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அப்ப இந்த கயிறு தொங்க விடப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவாங்க. ஒருவேளை உன் வீட்டுல இருந்து யாராவது அன்னைக்கு பார்த்து வெளியில போயிருந்தாங்கன்னா அவன் செத்து போனான்னா அந்த ரத்த பழியை என்கிட்ட கேட்க கூடாது. வீட்டுல இருக்கிற யாராவது செத்து போனான்னு அந்த ரத்த பழிக்கு நாங்க பொறுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிகப்பு நூல் கயிறு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நிழலாட்டமா இருக்கிறது. ரத்தத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற வரைக்கும் உனக்கு ரட்சிப்பு, ரத்தத்திற்குள்ள ஒளிந்து கிடக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. ரத்தத்தின் நிழல்ல இருந்து, ரத்தத்தின் பிரசனத்திலிருந்து நீ வெளியே போவன்னா உனக்கு பாதுகாப்பு கிடையாது.
ஆண்டவருடைய கிருபைக்கு வெளியே நீ போவேன்னு சொன்னா உனக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதை அவர்கள் அன்றைக்கு கொஞ்சம் அவளுக்கு சொன்னாங்க. கவனிங்க, அவள் அந்த எரிகோ பட்டணமானது பிடிக்கப்படும் பொழுது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட ஜன்னல் வீட்டுக்குள்ளே ஒளித்து கொண்டால் அது நிமித்தமாக அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் ஒரு குடும்பத்தையே ரட்சிக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறமே, உடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா? உன் குடும்பத்தை இன்னும் நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தாம என்ன விசுவாசம் உள்ளது? அதுக்காம நம்ம ஆண்டவரை போராட வேண்டாமா? ஆண்டவரே என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு ஆதங்கம் நமக்கு வேண்டாமா? நான் மாத்திரம் பாதுகாக்கப்பட்ட போதுமா? கீழ்ப்படியாதவர்களோடு அவர்கள் சேதமாக கூடாது என்கிறதான விருப்பமும் வாஞ்சையும் எனக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ன்ற ஏக்கம், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கவனிங்க, நோவாவுடைய ஊழியத்தினுடைய என்ன சொல்றது சாராம்சம் முழுவதும் எங்க இருக்குன்னா, நோவா பேழை செய்ததை ரொம்ப அழகா இந்த 7வது வசனத்துல 11:7 தான் சொல்றாரு. எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டாக்கினான். அப்படியானால் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கீழ்ப்படியாத மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கினைக்குள்ளாக என்னுடைய குடும்பம் போய்விடக் கூடாது என்பதுல அவருடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம், அவளுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? கேள்விப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டது. கர்த்தரே தேவன் அறிஞ்சுக்கிட்டா. இரண்டாவது விசுவாசம் குடும்பத்தை ரட்சித்தது. பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உண்டாயிருக்கிறதா? ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள், ரட்சிக்கப்படாத உறவுகள், இவர்களை மனம் திரும்ப கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்தக்கூடிய விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அதுக்காக நாம எத்தனை நாள் போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அப்படி சொல்லி ஜெபிப்போமா? இல்லைன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் எப்பயாவது ரட்சிக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறோமா? சில ஆட்கள் அப்படிதான், ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க, அவர் எப்பயாவது ரட்சித்துக்கிட்டோம். இல்ல, அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். பிற ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஏக்கம், அந்த தவிப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் காட். அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையதுதான், ஆனா அதற்காக நீங்களும் நானும் மன்றாட வேண்டியது அவசியம். மூன்றாவதாக அவளுக்குள்ள இருந்ததான அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கவனிங்க, அவளுடைய விசுவாசம் கிரியை செய்து, கிரியை உள்ள விசுவாசமா இருந்தது. அதான் அங்க மூன்றாவது முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 2:25 ஆதலால் மனுஷன் 24 இருந்து படிக்கிறேன், விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். நல்லா கவனிங்க, விசுவாசம் என்பது மூன்றாவதாக கிரியை செய்யும். விசுவாசம் என்பது எப்பவுமே இந்த வாயிலேயே வடை சுடாது. நம்ம மொழியில சொன்னா விசுவாசம் என்பது ஏதாவது வேலை செய்யும். இங்க இவள் என்ன கிரியை செய்தாள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஏதோ ஒரு சாதாரணமா அதை ஒரு கதையா படிக்கும் பொழுது அது எப்படி தோணும்னா, ஏதோ ராஜாவுக்கு தெரியாம தந்திரமா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்து மறைத்து வைத்து ஒளித்து வைத்து அனுப்பிவிட்ட மாதிரி தோணும். இது ஏதோ ஒரு தில்லு முள்ளு மாதிரி தெரியும் அப்படி மேலோட்டமா அந்த கதையை படிக்கிறவங்களுக்கு. ஆனா இங்க இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? 2 முக்கியமான காரியம். ஒன்னு, ராஜ விசுவாசமா தேவ விசுவாசமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாவின் பேர்ல இருக்கக்கூடிய விசுவாசமா தேவன் பேர்ல இருக்கக்கூடிய விசுவாசமா அப்படின்னு பார்த்தா, தேவன் பேர்ல இருக்கக்கூடிய விசுவாசம் தான் ரொம்ப பெருசா அங்க மேலோங்கி நிக்கிறத பாக்குறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும்? ராஜாவுக்கா தேவனுக்கா அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருக்கு சொல்லுங்க? தேவனுக்கு தான் உண்மையா இருக்கணும். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.